முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இது எனக்கும் உனக்கு மட்டுமே உள்ள ரகசியம். இதை நீ எப்போது கேட்கின்றாயோ இன்று முதல் யாருக்கும் தெரியாமல் இதை நீ ரகசியமாக வைத்துக்கொள். வெளியில் யாருக்கும் சொல்லிவிடாதே. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது உன்னுடைய ரகசியம். இது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். உன்னுடைய பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள் நிறையவே வந்துவிட்டது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா? அதுபோல உனக்கு பொறுப்பு கூடும்போதும் கூடுதல் சக்தி தேவை திறம்பட சமாளிக்க என்பதை நான் அறிந்து என்னுடைய முழு சக்தியையும் நான் உனக்கு தரப்போகின்றேன். அதை நீ திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய். உற்சாகமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னால் எதையும் எளிதாகவே சாதிக்க முடியும். உனக்கு வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் எல்லாவற்றையுமே நான் அழித்து விட்டேன். உன் தலைவிதியை நான் சரி செய்து விட்டேன். இனி எதற்காக அச்சம் உனக்கு? ஏன் அச்சப்படுகிறாய்? உன்னால் உன் வாழ்க்கையை திறம்பட சமாளித்து கொண்டு என் துணையோடு நீ செல்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உன்மேல் உனக்கு இருக்கிறதா என்று பார். நம்பிக்கை கொள். என் மீது உனக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்க்கையை நீ எளிதாக அற்புதமாக கடந்து விடுவாய். எல்லோரும் வந்து உன்னிடம் இப்போது என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்கின்றார்கள். அந்த அளவுக்கு என் பெயரை கூட உச்சரிக்க முடியாதவாறு பல்வேறு சிந்தனையில் மூழ்கியிருக்கின்றாய். கவலைகள், கஷ்டம் பற்றிய நினைவுகள் உன்னை ஆக்கிரமித்திருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியாது. இது உனக்கும் எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் அதை ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்து கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாயே. ஏன்? பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கின்றேன். என்னை மீட்பார் யாரும் இல்லையே என உன்னுடைய புலம்பல் எனக்கு கேட்கின்றது. எப்போது இந்த செய்தி என் கண்ணில் படுகிறதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் கால வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இதுவரை இப்படி எதுவும் உன் கண்ணில் பட்டிருக்காது. இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது என்றால் நீ விடுதலையின் காலடியில் வைக்கப் போகிறாய் என்ற அர்த்தம். உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். இப்போது நீ பிரச்சனைகளை, தடங்கல்களை எல்லாம் கழுத்து வரை சமாளித்து விட்டாய். மூழ்க இருந்த உன்னை என் கைப்பிடித்து நான் தூக்கிவிட்டேன். இனி அதை பற்றி கவலைப்படாதே. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றிலுமிருந்து நீ மூழ்கி போக இருந்த உன்னை நான் காப்பாற்றிவிட்டேன் அல்லவா? இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. சந்தோஷமாகவே நீ வாழப் போகின்றாய். நல்லது நடக்கும்.